மந்திரி இருக்கிறான். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன், சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான். ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனாருன்னா அவர் உந்து போதில்லை மயிறு, அது கூட நட்டுக்குன்னு தாண்டா கீழே விழும். 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை, நேராக வருவாங்களாம். ஒன்லி 2026 வாங்கலாம். நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் உக்காடுறோம். நாங்கள் வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். லபடிக்கா பால் யாரடா சொல்கிறீங்க? நேற்று பெஞ்ச மழையில் மயிரை பிடிக்கிட்டு வாயில் வருது. அவங்க வந்தான் அந்த பையன், போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறாரு. அவர் ஊரில் பஸ்ஸு நல்லா எல்லாம் நாங்கள் திரிசா மாதிரியே பஸ் விட முடியுமா? நைனா உதயநிதி என்ன பண்ணார்? அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயிரை பிடுங்கினாரு, அது எங்களுக்கு தெரியும்டா. இன்னைக்கு தான் இவர் வெளியே வந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான். நான் இப்போ வரல, 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆளு. 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே, மிச்சம் 13 வருஷத்துல யார் மசர பிடிங்க இந்த உன்னை வரவானாங்க சொன்னோம். இங்கே வந்தா நான் எவனாவது சேர் தேடின்னு போகிறோம். சேராவது ஒரு 480 ரூபா சேரு. அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க. அந்த மக்களை ஓலிக்கு போகிறதுக்கு அதை சுற்றின்னு ஓடுது. அது சொல்கிறான், ஏடா பாவி சனிக்கிழமை ஏனா வரேன்னு கேட்டா, இதுதான் ஹைலைட்டு. யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராங்க. நீ ஒரு 12 மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல. அப்போ கல்லால காசு எவ்வளோ இருக்குது எங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சோம், நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டு சில்லறையை வைப்பான்ல அண்ணாச்சி, அது மாதிரி வச்சிருப்பான் பழனிசாமின்னு நினச்சோம். ஆனால் இவன் சசிகலா காலை விட கல்லாவை நல்லா நக்கிட்டான். பஸ்ஸை பிடிச்சி லிப்ஸ்டிக் தடவிட்டோம். அடங்கொக்காலா ஓழி, அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது. ஆனால் அம்மாவை பிறக்கலை. எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டவனாக பிறந்தாரு. ஆண் என்ன பெண் என்ன, பிறப்பது ஒரு உயிர், சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம். நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன், வந்திருக்கிற பேரெல்லாம் டிக்கெட் அடித்து கொடுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், எல்லா பேரையும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க, டைம் இருக்காது உங்களுக்குன்னு சொன்னார். அதை தாண்டி நான் எப்போவோ என்னை கூட்டத்துக்கு அழைக்கணும்னு சொன்னேன்னாரு. இந்த நாட்டில் மனுஷன் 10 மாதம் கர்ப்பம். நான் அரியலூரில் வந்து பேசுகிறதுக்கு 20 மாதம் கர்ப்பம் இருந்தேன், யானை மாதிரி. ஏன்னா இந்த மண்ணில் என் இனத்தின் சொந்தங்கள் நிறைய பேர் வாழுகிறீர்கள், அண்ணன் சிவசங்கர் உட்பட. இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள், சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த கட்சிக்காக மாவட்ட கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு சாதனைகளை செய்து இந்த இயக்கத்திற்கு அண்ணன் சிவசங்கரை தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கம்தான் என் இதயம் என்று வாழ்ந்தார் என்று சொன்னார்கள். அதை போலத்தான் நானும் இப்படி ஆசை வார்த்தைகள் எல்லோரும் கூறிய போது கூட, இந்த இயக்கத்தை காக்க ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனாலும் எவளாலும் முடியாது என்ற தன்னம்பிக்கையோடு தான் இந்த இயக்கத்தில் பயணப்படுகிறேன். என்னை எல்லோரும் கேட்பார்கள், நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மாநகராட்சி மன்ற உறுப்பினராக ஏதாவது பொறுப்புக்கு வர வேண்டுமே என்று கேட்டும் போதெல்லாம் நான் சொல்வேன், ஐயா கலைஞரின் பேரன் என்ற ஒரு பதவி என்னை போதும், அது ஒன்று இருந்தால் இந்த நாட்டை வெல்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பேசுகின்ற போது, ஏன் திமுக மீண்டும் வர வேண்டும், ஏன் திமுக இந்த நாட்டை ஆள வேண்டும், இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று பட்டியலிட்டார்கள். நாம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த 4 ஆண்டுக்கு முன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2021 தேர்தலை சந்தித்தோம். என் அருமை தாயே, மகளிரணி தாய்மார்களே, என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களே, தங்கைமார்களே, அன்னிமார்களே, அக்காமார்களே, உங்கள் நெஞ்சிலே ஈரம் இருந்தால், உங்கள் நெஞ்சில் கருணை இருந்தால், உங்கள் இதயத்தில் கை வைத்து ஒன்று நினைத்து பாருங்கள். 21 தேர்தல் வந்தபோது பெத்த மகனை தாய் பார்க்க முடியாது, கணவனோடு மனைவி பேச முடியாது, இறந்து போன தாய்க்கு கொல்லி வைக்க கூட முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் கொல்லி வைக்க வேண்டிய நிலை. பெற்ற குழந்தையை நர்ஸாக பணி செய்தால் அந்த குழந்தையை தூக்கி அவளால் கொஞ்ச முடியாது. இறந்து போன தாயை நம் தோளில் சுமக்க முடியாது. இறந்துவிட்ட தந்தைக்கு குழி வெட்டி அஞ்சலி செலுத்தி அவர் ஈமச்சடங்கு செய்ய முடியாது.
ஜேசிபி இயந்திரத்தில் பள்ளத்தை நோண்டிவிட்டு ஒன்றாக அதில் போட்டு அப்படியே மூட்டையை கொட்டுவது போல் கொட்டினார்களே, அந்த காலத்தில் தான் தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் வந்தபோது நாம் எதிர்க்கட்சி, எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். அப்போது மக்கள் துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம். அன்று ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். கொரோனா காலம் வந்துவிட்டது, பஸ்கள் ஓடவில்லை, ரயில் ஓடவில்லை, மக்கள் துன்பப்படுகிறார்கள், படுபாவி ஒரு 5000 கொடுத்தால் ஒரு மாசம் வாழ்வார்கள் என் தாய்மார்கள் என்று கேட்டபோது, பணம் எங்கே இருக்கிறது, வேண்டுமென்றால் 1000 ரூபாய் தருவேன் என்று பழனிசாமி சொன்னாரா இல்லையம்மா? சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னு தலையாட்டு, இல்லைன்னா இல்லைன்னு தலையாட்டு. இல்லைன்னா நான் மைக் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்துடுவேன். நான் உங்களை சும்மா விடுறதுக்கு வரல. எனக்கு முன்னாடி பேசின எல்லாரும் யாராவது உங்கள்கிட்ட எதனா கேட்டாங்களா? நீங்களும் வெடிக்காத முளைக்காட்ட பாசு மாதிரி உட்காந்துருந்தீங்க. நம்ம கதை அப்படி இல்லை. நீ கேட்டால் நான் பதில் சொல்லுவேன், நான் கேட்டால் நீ பதில் சொல்லுவோம். ரைட்டம்மா? நான் உன் ஜாதி, உன் ரத்தம், உன் மவன், உன் அண்ணன், உன் தம்பி, அந்த உறவோடு நாங்கள் இருக்கிறோம். என்ன சொன்னான்? 1000 ரூபா தானம்மா தந்தார், 1000 ரூபா தானே தந்தாங்க. மிச்சம் கேசத்துக்கு கல்லால காசு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ கல்லால காசு எவ்வளோ இருக்குது எங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சோம், நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டு சில்லறையை வைப்பான்ல அண்ணாச்சி, அது மாதிரி வச்சிருப்பான் பழனிசாமின்னு நினச்சோம். ஆனால் இவன் சசிகலா காலை விட கல்லாவை நல்லா நக்கிட்டான். ஆனால் இது தெரியாத நம்ம தளபதி என்ன சொன்னார்? 5000 கொடுக்க சொன்னேன், நீ 1000 ரூபாய் கொடுத்தால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 தருவேன் என்று சொன்னார். எப்ப தருவேன்னு கேட்டான். ஜூன் மாதம் 3ஆம் தேதி எங்க தாத்தா கலைஞர் பிறந்த நாளில் தருவோன்னு சொன்னோம். ஆனால் கொடுத்தது மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000. அது தாண்டா எங்கள் தாத்தா கலைஞருக்கு ரத்தத்தில் பிறந்த புள்ள எங்கள் அண்ணன் தளபதின்றதுக்கு சாட்சி. நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தீர்கள், எங்கள் அண்ணன் தளபதியை முதலமைச்சராக ஆக்கினீர்கள். அந்த நேரத்தில் ஆட்சியாளர் எவனாவது உங்களை வந்து பார்த்தானா? எவனாவது நீ சாப்பிட்டியான்னு கேட்டானா? உலகமே என்ன சொன்னது? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, இல்லையா? என் பொண்டாட்டி கூட என்கிட்ட பேசுறதில்லை. நான் இப்படி நின்று பேசினா மூஞ்சி அவள் அந்த பக்கம் திருப்பி வச்சுப்பா. என்னங்க சொல்லுங்கன்னுவா. என் மூஞ்ச பாரண்டின்னுவேன். அப்போ சொல்லுவா, நீ ஊர் பொறுக்கிற நாடோடி, உன்னை பார்த்தா எனக்கு கொரோனா வந்துடும், நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த நிலைமை தானே, உலகமே அப்படி தானே சொல்லிச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 31 மந்திரின்ற பேரில் எருமை மாடு இருந்தானா இல்லையா? ஒரு 4-5 எருமை மாடு வீட்டில் போடு வைக்கானா கொரோனா வந்துருச்சு, என்னை பார்க்க யாரும் வராதேன்னு. நம்ம மாமா நரேந்திர மோடி தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும்னு ஒரு 2 மீட்டருக்கு தாடியை வளர்த்துட்டு இருந்தாரா இல்லையா? உலகமே வீட்டில் பதியிட்டு இருந்தான். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. சொல்லிட்டு வீட்டில் படுத்துட்டோமா? ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தோமா இல்லையா? அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா? பண்ணலையாம்மா? ஏம்மா என்ன கொள்றீங்க? ராத்திரிலாம் பஸ்ஸில் வரேம்மா, சாயந்தரம் உங்கள் மூஞ்சை பார்த்தா தான் எனக்கு ஆக்சிஜனே வருது, பூஸ்ட்டு சாப்பிட்டா மாதிரி இருக்குது, என் உயிரை கொடுத்து கேட்குறேம்மா. சொன்னம்மா? ஃபோன் பண்ணீங்களா? இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் உங்கள் வீட்டுக்கு அரிசி, பருப்பு, மருந்து, மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையாப்பா? கொடுத்தம்மா இல்லையா? இவ்வளவும் செஞ்சு இப்படி உங்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு ஊரிலும் ஓடி 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 உடைத்து சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் செத்து போனான். உங்களுக்கு தெரியுமா? ஒரு எம்எல்ஏ செத்து போயிட்டான். பல ஒன்றிய கழக செயலாளர்கள் செத்து போனார்கள், பல கிளை செயலாளர்கள் செத்து போனார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காக்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உண்டென்றால் அது திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. ஓட்டு போட்டீங்க, ஆட்சிக்கு வந்தோம். என் தாய்மார்களே, இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்கிறீர்களா இல்லையா? வேலைக்கு போகிறீங்களா இல்லையாம்மா? போலியா?
வீட்லேயே தான் இருக்கானா? உன் புருஷன் அனுப்ப மாட்டானா? போகிறீங்க இல்லைல்ல, போகிறீங்க, போனால் சம்பளம் வருதாம்மா? வருது. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்தால் யார்கிட்டம்மா கொடுப்ப? புருஷங்கிட்ட. சூப்பர் அக்கா, நீ அக்கா. புருஷர்கிட்ட கொடுப்ப. இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அதானா பார்த்துடலாம், சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டா அடுத்த நாள் வேலைக்கு போகணுமா இல்லையா? வேலைக்கு போகணுன்னா கிளம்பலாம். காலையில் அவசரமாக தலை குளிச்சுட்டா பின்னல் போட முடியாது. லூஸ் ஏரில் ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். பூ வாங்கி கொடுக்கலன்னா ஒரே ஒரு சைடு ரோஸு சைடில் சொருவிக்கலாம். ஃப்ளிட்டு வச்சு புடவை கட்டிக்கலாம். ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் ஐயில்ஸு செப்பல் போட்டுக்கலாம். ஹேண்ட்பேக்கு மாட்டிக்கலாம். எல்லாம் மாட்டிட்டு நேற்று யார்கிட்ட சம்பளத்தை கொடுத்தியோ அதே ஆளுகிட்ட போய், அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, நீ கையேந்தனையே. நீ கையேந்துவதை பார்த்து உன்னை பெற்றவளும் கலங்கவில்லை. எங்கள் அண்ணன் தளபதி கலங்கினான், போட்டான் கையெழுத்து. அது ஆனது உன்னது விடியல் பயணம். இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தா பல்லு பழனிசாமி சொல்கிறான், பஸ்ஸை பிடிச்சி லிப்ஸ்டிக்கு தடவிட்டோமா. அடங்கொக்காலா ஓழி. வரேன். இப்போ தானே ஃபஸ்ட்டு கீரையே போடுறேன். ஒன்று சொல்கிறேங்க, என் தலைவன் தளபதியும் எங்கள் அண்ணன் உதயநிதியும் 1000 முறை ஜெயிலில் போட்டாலும், மனோகரா சிவாஜியை போல் என்னை விளங்கிட்டு கட்டி இழுத்தாலும், இந்த கட்சியையும் தலைமையையும் எவனாவது விமர்சித்தால் அவன் சங்கை அறுப்பு. அந்த பஸ்ஸு படிக்காத எங்கள் ஆயா, படிக்காத எங்கள் பெரியாத்தா, கண்ணு பார்வை சரியா தெரியாத எங்கள் ஆத்தா, அந்த கலரில் பஸ்ஸு வந்தால் இது நம்ம பஸ்ஸுன்னு நீங்கள் ஏறுறதுக்கு நாங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்தா, அவன் சொல்கிறான் பஸ்ஸுக்கு லிப்டிக் போட்டோமா. வாடா 26 என் தாய்மாரெல்லாம் சேர்ந்து உன் கொட்டையை நசுக்கி சூப்பு வைக்கல, நான் பார்த்துக்கிறேன்டா. அவன் லிப்ஸ்டிக்கை தடவுறோம். இது கொடுத்தாச்சா? பஸ்ஸு கொடுத்தாச்சா? உடனே வேலைக்கு போகாத பொம்பளை இருக்கல வீட்டில், அது சும்மா இருக்குமா? இருக்காது. வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு விட்டாங்களாம். நான் கொஞ்சம் கலராக வேற இருக்கேன், என் புருஷன் சந்தேக பிராணி, அவன் அனுப்ப மாட்டான். இங்கே அரியலூரில் இப்படி சொல்லுவீங்க, எங்கள் மெட்ராஸில் வேசார்பாட்டில் எப்படி சொல்லுவான் தெரியுமா? அந்த பாடு சந்தேக பிராணி என்னை அனுப்ப மாட்டானே. கேட்டீங்களா இல்லையா? உங்களை பார்த்தார். வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு விட்டோம். வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு காலையில் எழுந்து இரவு 11 மணி வரை நாயாய் உடைத்து ஓடாய் தேய்கிறாளே, என்னை பெற்றெடுக்காத என் தாய், அந்த தாய்க்கு என்ன செய்வதென்று யோசித்தார். ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உன் உழைப்பை உன் கணவர் அங்கீகரிக்க வேண்டாம், உன் உழைப்பை உன் மாமனார் மாமியார் அங்கீகரிக்க வேண்டாம். நீ பெறாத பிள்ளை, இதோ மு.க. ஸ்டாலின் இருக்கிறேன், நான் அங்கீகரிக்கிறேன், மாதம் 1000 ரூபாய் தருவேன். அது பிச்சையா? கொடுக்கல் வாங்கலா? இல்லை, அதற்கு பெயர் உங்கள் உரிமை தொகை. கொடுத்துட்டோமா? இதை கொடுத்த உடனே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறது பொம்பளை பசங்க இருக்குல்ல, அது சும்மா இருக்குமா? தாத்தா எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, எங்கள் அன்னைக்கு வீட்டில் இருக்கிறா மாதம் 1000 ஃப்ரீ. நான் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜுக்கு போனால் ஸ்டேஷனரி வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும். நான் கையேந்திரது உனக்கு தெரியலையா தாத்தான்னு அந்த பெண் குழந்தைகள் கேட்டபோது எங்கள் அண்ணன் தலைவர் சொன்னார், உன் தாத்தா உன்னையும் கைவிட மாட்டேன், நீயும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு சென்றால் உன் தாத்தா ஸ்டாலின் 5 ஆண்டு படித்தால் 60,000 உன் வங்கி கணக்கு தருவேன். அது புதுமை பெண் திட்டம். பையன் சுமருப்பானா? இது என்னையா நியாயம்?
ஒரே அப்பன் ஒரே அப்பன், அது ஒரே வயிறு பிறந்தது. என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டானா. 3 வருஷம் கழித்து உனக்கும் தருவேன் மாதம் 1000, நீ கல்லூரி படி, அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். இதை பார்த்தா அந்த 1லேருந்து 5 வரைக்கும் படிக்குது இல்லை புதுசு, அது சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எங்கள் அப்பாவும் எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் பள்ளிக்கூடம் போகும், எனக்கு டிஃபன் கொடுக்கறதில்ல, நான் பசிக்கிற வயிறோட பள்ளிக்கூடம் போய் வாட்டி சொல்கிற பாடத்தை கேட்பனா பசிக்கிற வயிற்றை பார்ப்பனான்னு கேட்டபோது, உன்னையும் படிக்க தடை ஏற்படுத்த மாட்டேன் உன் தாத்தா மு.க. ஸ்டாலின், இதோ கையெழுத்து போட்டேன், உனக்கும் காலை உணவு திட்டம். இப்போ படிக்க வச்சாச்சு. படிக்க வச்சா வேலை கொடுக்கணுமா? வேலை கொடுக்கணும்ல, வேலை கொடுத்தா தானே படிப்புக்கு அர்த்தம். அப்போ வேலை கொடுக்கணும்னா நீ ஒரு இன்டர்வியூக்கு போனீன்னா, ஒரு கம்பெனிக்கு போனீன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பானா இல்லையா? அப்போ எங்கே போகணும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு? டாலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும், அதுக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். அவன் சும்மா சொல்லி கொடுப்பானா? பணம் கேட்பான். அதுக்கும் நானே வழி பண்ணுறேன். அந்த திட்டத்தின் பெயர் நான் முதல்வன் திட்டம் என்று சொல்லி பயிற்சியும் கொடுத்தாச்சு. படிக்க வச்சாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு, வேலை கொடுக்கணும். அதிமுக ஆட்சியில் இருக்கிற கம்பெனிலாம் மூடிட்டானா? அப்போ கம்பெனி வேணும். எல்லாரும் நம்மாலே திறக்க முடியுமா? அதற்குத்தான் உலகம் சுற்றும் வாலிபனாக உலகம் முழுவதும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் சுற்றி என் மக்களை நான் படிக்க வைத்திருக்கிறேன். என் ஊரில் வந்து கம்பெனி தொடங்கினால் நல்ல இளைஞர்களையும் இளைஞிகளையும் நான் தருகிறேன், அவர்களுக்கு நீ வேலை கொடு, உனக்கு நிலம் தருகிறேன் என்று சொல்லி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டு கம்பெனிலாம் இப்போ பண்ணுறோமா இல்லையா? இவ்வளவும் பண்ணிட்டோம். இதையும் தாண்டி நம்ம உதவாத பீஸுன்னு சொல்லுவோம் இல்லை, வீட்டில் வயசான கோஷ்டி, சுகரு, பிபி, இந்த சனியனை வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோமா சொல்ல மாட்டாங்க? அவர்களையும் கருணையோடு கண்ட என் தலைவன், உனக்கு பிபி சுகர் இருந்தால், ஆஸ்பத்திரிக்கு வர முடியாத இருந்தால், பஸ்ஸிலே ஏற முடியாமல் இருந்தால், மக்களை தேடி மருத்துவம். நான் சின்ன வயசுல படிக்க பார்த்தேன், எங்க அப்பா அத்தா படிக்க வைக்கல, நான் இப்ப படிக்கணும். இல்லம் தேடி கல்வி. இப்படி பார்த்து 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 செய்கிற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவருக்கா புத்தியில வந்துச்சா? இல்ல, அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது. இவர் இப்படிலாம் செய்யறாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என் தாய்மார்களே, நீ பெண் குழந்தையை பெற்றுவிட்டால், அதற்கு திருமணம் நடத்த வேண்டி நீ கஷ்டப்பட்டால், நீ கஷ்டப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளஞ்சோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பார்த்தார்களா, வாழ்ந்தார்களா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா, 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் ₹1000, 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? 10ஆம் வகுப்பு போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 படித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா?
நான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா, அவனும் காதலித்தானா, அவனும் கர்ப்பமாக்கினானா, அவனும் பிள்ளை பெற்றானா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், 58 வயது ஆகி போனதா, இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன், பேரனை பார் பேத்தியை பார், சந்தோஷமாக வாடு, காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியன் பணம் கேட்கிறானா, உன்னிடம் காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ, வைத்தியம் பார், வீட்டுக்கு வா, காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ, பார்த்தாயா, அழுதாயா, கொசு வைக்கிறதா, ஈ கடிக்கிறதா, கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ, பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, கொளுத்த வேண்டுமா, புதைக்க வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ, வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிபிகேட் வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ஓத்தா சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. என் தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பான்டா. அதோட விட்டாரா, அதோட விட்டாரா, இல்லை, அதோ போறான் நொண்டி, அதோ போறான் ஒத்தக்கண்ணை, அதோ போறான் டபுக்கு. சொன்னமா இல்லையா, பெற்றவங்களுக்கு எவ்வளோ மனசுன்னு வந்திருக்கும். அவனெல்லாம் கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ நொண்டி இல்லைடா, நீ டபுக்கு இல்லைடா, நீ ஒத்த கண்ணா இல்லடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது, ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போறான் பொட்ட, அதோ போறான் 9, சொல்லி சொல்லி சிரிச்சமா இல்லையா, அவனை பெற்றவனும் கைவிட்டான், மற்றவனும் கைவிட்டான், எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். செஞ்சோமா இல்லையா? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வாழ தான் இருப்பான். நம்ம ஆட்டப்படாது. நமக்கு என்ன வேலை தெரியுமா? அதே ரயில்வே தண்டவாளத்தில் காக்கி அரக்கால் டவுசரு, அவாய் வைக்கிங் அவாய் செப்பலு, பச்சை சிவப்பு கொடி, ஒரு ஸ்பேனரு, ஒரு சம்பட்டி, தண்டவாளத்தில் இறங்கி பிளக்கெட்டை தட்டணுமா இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கெட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு கட்டுவான்ல, அவெல்லாம் அவ்வா தான் இருப்பான். அதே கோர்ட்டில் நம்ம ஆளுக்கு என்ன வேலை தெரியுமா? சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துற வேலை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கட்ட பிறக்கலடா, நீ அடித்தா கட்ட சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெருசாக கவுறு கட்டி மணி இருக்கும்ல, அந்த மணி ஆட்டுறது நம்மவா. அதே கோயிலுக்குள்ள வெள்ளி மணி சின்ன மணி இருக்கும்ல, அதை ஆட்டுறவா குஞ்சு மணி தான் ஆட்டுவா. அவ்வா தான் ஆட்டணும், நம்ம ஆட்டினா ஆடாதான். அப்போ தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவ்வளத்தையும் பண்ணிட்டு 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு, மிஸ்ஸாவை பார்த்துட்டு, தடாவை பார்த்துட்டு, பொடாவை பார்த்துட்டு, ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு, பாதி பேரை நொண்டியாக்கி பாதி பேரை குருடனாக்கி 75 வருஷம் கட்சி நடத்தி
நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை. நேராக வருவாங்களாம். ஒன்லி 2026ன்னு வாங்கலாம். வாட் அபவுட் 2024ன்னு கேட்டால் நோ ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் உக்காடுறோம். நாங்கள் குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். அம்மால என்னடா நினச்சிக்கிறீங்க? என்ன நினச்சிக்கிறீங்க? என்ன கட்சி இது? எத்தனை உயிரடா கொடுத்துருக்கோம்? என் தாய்மாரெல்லாம் இங்க உட்காந்துருக்காங்களே, இவங்களை சேர் போட்டு உட்கார விட்டீங்களாடா? உங்களை சேர் போட்டு உட்கார விட்டானாமா? உட்காந்தா என்ன சொல்லுவான்? ஆம்பளெல்லாம் நிற்கிறான், எருமை மாடு எந்திரின்னு சொன்னானா இல்லையா? உங்களை நாக்காளி மட்டும் போடல என் தாய்மாரே, உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்ச கட்சி திமுக. இந்த 75 வருஷத்துல எங்க ஆத்தா பட்ட கஷ்டத்தை, எங்க ஆயா பட்ட கஷ்டத்தை உன்னை படாம பார்த்துக்கணும். வீட்டில் இடம் விழுந்தா, உங்க அப்பன் செத்தா கருமாந்தத்துக்கு ஒரு புடவையும் தேவசத்துக்கு ஒரு புடவையும் கொடுப்பான். அதோட நீ கைட்டின்னு கிளம்ப வேண்டியது தான். அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது. ஆனால் அம்மாவை பிறக்கலை. எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டவனாக பிறந்தார். ஆண் என்ன பெண் என்ன, திறப்பது ஒரு உயிர், சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம். தாத்தா கலைஞர் பெண்களுக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தால் எங்கள் அண்ணன் தளபதி பஸ்ஸை விட்டார், 1000 ரூபா கொடுத்தார் இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் பொட்டைய அரவாணி ஆக்கினா, திருநங்கை ஆக்கினா, எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோயம்புலையும் டைட்டில் பார்க் கட்டுறார். எங்கள் தாத்தா கலைஞர் திருவள்ளூருக்கு செலவு வச்சா எங்கள் அண்ணன் தளபதி கண்ணாடி பாலம் கட்டி 2த்தையும் ஜாயின் பண்ணுறார். எங்கள் தாத்தா கலைஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம், அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் தாத்தா கலைஞருக்கு நூலகம் கட்டுறார். இப்படி வழி வழியாக சொல்கிறான்ல, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் இருப்பதனால்தான் இந்த முன்னேற்றம். இல்லை என்றால் இல்லை. எல்லாரும் சொல்றான் சின்னவரை உதயநிதி என்ன பண்ணார், அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயரை புடுங்கினாரு, அது எங்களுக்கு தெரியுண்டா. என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு மணமகளை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தால் 3ஆம் மாதம் உங்கள் மகள் கருவுற்று உங்கள் மாப்பிள்ளை சிறைக்கு போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த கரு வேணாம், கலைச்சிரு, இன்னொன்று பெற்றுக்கலாம், இது பிறந்தா அப்பனை கொன்னுடுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லனாலும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை வானாண்டி யமன் பெற்றது உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இது அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா உன் புருஷனை கொண்டுடண்டி, உடம்பு நல்லா இருந்தால் இன்னொன்று பெற்றுக்கலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. திருமணம் முடிந்தது. எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க வேண்டுமா இல்லையா? 7ஆம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை தைப்பார்களா இல்லையா? பணம் இருக்கிறதோ இல்லையோ 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டுமா இல்லையா? ஆனால் எங்கள் அன்னைக்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க சொந்தக்காரன் வரவில்லை, 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளே நடந்து போனால், அவளே மருத்துவமனைக்கு போனால், மருத்துவமனைக்கு போகும்போது காதலியே, என் மனைவியே, உனக்கு எதுவும் நடக்காது, நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து பால்ட்டி சீராட்டி அதற்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை அழிக்கவில்லை, கருவை உருவாக்கி பிள்ளை பெற்று பாலோட்டி சீராட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி.
கபடிக்கா பால். யாரடா சொல்றீங்க? நேற்று பெஞ்ச மயிரை பிடிக்கிட்டு வாயில் வருது எனக்கு. அவங்க வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான்? போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறாரு, அவர் ஊரில் பஸ்ஸு நல்லா இல்லை. எல்லாம் நாங்கள் திரிச்சா மாதிரியே பஸ்ஸு விட முடியுமாண்ணா? தலை காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில் எண்ணெய் வைக்காததும் பஸ் ஏறி போகிறதுக்கு கால் வலி முட்டி வலினா எனக்கு சொகுசு பேருந்து தாழ்தள பேருந்து கொடுன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம். அடக்கமாக பஸ்ஸு கொடுத்துக்கிறாரு இல்லையா? பேட்ரி பஸ்ஸு ஏறவே வேணாம். ஏறினா பொதுக்குன்னு போய் உட்காந்துக்கலாம். ஏறி உட்கார வேணாம். பள்ளத்தில் உட்காந்துக்கிறோமா இல்லையா? டேய், இப்படி ஒரு பஸ்ஸு இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா? இப்படி ஒரு பஸ்ஸு. இப்போ இங்கே ஒருத்தர் பேசினார், அதிமுக ஆட்சியில் விட்ட பஸ்ஸெல்லாம் ஏறவே முடியல என்னாலேயே. நீ ஏறுற அளவுக்கு அந்த பஸ் இல்லையா? ஏண்டா இங்கே பஸ் நிலையம் கட்டு ஆயிடுச்சா? உறுதி ஆயிடுச்சா இல்லையா? பஸ் ஸ்டாண்டு வரப்போதா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? முந்திரியை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வருதா இல்லையா? ஒரு காலேஜ் வருதா இல்லையா? இதெல்லாம் யாரா செஞ்சது? யார் செஞ்சது? இந்த மண்ணில் பிறந்து எங்கள் சிவசுப்பிரமணியம் திமுகவுக்குன்னு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால தான்டா இது நடந்தது. மந்திரி இருக்கிறான். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன். கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான். இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல. எனக்கும் ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போதில்லை மயிறு, அது கூட நட்டுக்குன்னு தாண்டா கீழே விழும். இதில் நம்ம ஆளுகிறான் பாரு பல்லு பழனிசாமி, அவர் கையை பார்த்தீங்களா? அவர் கையை பார்த்தீங்களா? ஆடுதான். ஏண்டா அது ஆடினா என்ன, ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணி இருக்காங்க. அது ஆடுனதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா? குழந்தை குட்டியோடு இருக்கிறோமா இல்லையா? ஆடுறத பார்க்குறதாடா அவன் வேலை. ஒருவேளை அவனுக்கு என்ன கையில் கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர்? எது பேசணுன்ற அறிவு இல்லைடா. ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசணுங்களாம். இவ்வளவும் நான் பேசுனா என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம். என்னடா கூத்துட்டு இது? நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க தலைவரை, உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல. பாருங்கள், நீங்கள் நாட்டு மக்களை பாருங்கள். உங்களை திட்டவனாலும் நான் பார்க்குறேன். அதானே கதை. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இப்போ தான் பிறந்த மாதிரியும் இன்றைக்கி தான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான். நான் இப்போ வரல, 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆள். 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே, மிச்சம் 13 வருஷத்தில் யார் மசரப்பிடிங்க இந்த உன்னை வரவானான்னு நாங்கள் சொன்னோம். சொல்கிறான், நாங்கள் பேசுகிறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும், கையை ஆட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வந்தேன். கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில். இவன் என்ன ஆளாக இருப்பான் பார். அவனே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி ஸ்க்ரீன் போட்டு மூடின்னு வரான். இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல. அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா இல்லையா? நான் இன்னைக்கு நைட்டே ரூமை மாற்றிடுறேன். ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலன்னா 100கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பான்டா அவன் ஆள்லாம். ஏண்டா இது இங்கே வந்தால் நான் எவனாவது சேர் திருடின்னு போகிறான். யாருன்னா சேர் திருடுவீங்க? சேராவது ஒரு 480 ரூபா சேரு. அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க. அந்த மொக்கால ஓலிக்கு போகிறதுக்கு அதை சுற்றின்னு ஓடுதுங்க. இதோ பாக்ஸ் தொங்குதில்ல, ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குதில்ல, இதில் வேணா ஏறி உக்காந்துட்டு இருக்கான். ஏன்? நாங்கள் 75 வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்ணுறோண்டா. இன்னைக்கு இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம். எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே, எல்லாம் நிர்வாகி இருக்கும்ல. நாளில் அன்றைக்கி முதலமைச்சர் வராரு பண்ணாங்க விட்டுடுறோம். இன்றைக்கி கூட்டம் போடுவோம். எல்லா நிர்வாகியும் வரணும். நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும், லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும், ஜென்ஸ் இங்கே வரணும். முதலமைச்சர் வரும்போது இன்னார் தான் டவல் கொடுக்கணும், இவங்க தான் போத்தணும். புரோட்டோக்கால் உண்டா இல்லையா? அதை ஒரு மயிரும் பண்ணுறதில்லை. இவர் ராத்திரி தூங்க வேண்டியது. எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான், நீ இந்த வாட்டி நில்லுன்னு. அதில் வேற
நாங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிறோமா, அவர் உழைச்சி சம்பாதிச்சாரான். போடா ஊர் தாலி அறுத்தவனை 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றவன் படுபாவி அவன். இவர் தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் பிளாக்ல விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையேற்றும் போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு. ஆனால் நம்மளால போக்குவரத்து துறை மந்திரி தானே, அதானே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அவன் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா, டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது பர்மிஷன் கொடுக்கலாமா? ஒரு 40 ஃபுட் கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் ஆட்டோவை சேஸ் எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா? அந்த ஒக்கால ஓழி என்னடா பண்ண போகிற, அதில் ஒரு ஆள் தான்டா போகிற, அவ்வளோ பெரிய பஸ்ஸு நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளோ பெருசு? அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்களா பேனரை கீழ்ச்சிட்டான்னு சொன்னானுங்களே, அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும். டிவியில் பார்த்தீங்களா, நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா? அண்ணா சிலைக்கு பஸ்ஸு திரும்பணும் இல்லையா? திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுட்டான். அந்த முனையை திரும்பும் போது தொங்குது இல்லை இந்த குரங்கு, இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா? தயவு செய்து சொல்கிறேன், அவன் எதனா சொல்லியும் போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வேணாம். நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்க, லென்த்து நியாயமாக இருக்குதா, அவ்வளோ நீட்டு இருக்கலாமா? ஏங்க ஆனாங்க, நான் திமுகல காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு. ஏன் ஆச்சு தானே? அவனுக்கு மட்டும் என்னது பர்மிஷனு? வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள், சந்தில் திரும்ப மாட்டேங்குது. அவன் வேறு சொல்கிறான், என்னை சந்து பொந்தா கொடுக்குறீங்களாம், நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை. அது சொல்கிறான், ஏடா பாவி சனிக்கிழமை வேணா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா? இதுதான் ஹைலைட்டு, யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராங்க. நீ ஒரு 12 மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாதான். நாங்கள்லாம் பிரச்சனை பண்ணிக்கினாக்கிறோம் இங்கே. வானா தம்பி, நான் நல்ல மாதிரி சொல்லுவேன், நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது. இந்த இந்தி உள்ளே நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கு பல பேர் தீ குளிச்சு செத்த கட்சி இது, சும்மா சீன் போடுற கட்சி இல்லை. எங்களை இப்போ இந்த மேடையில் அந்த பாப்பா ஒன்று வந்து பேச தர்ஷினி பேசா, அதுக்கு ஒரு 8 வயசு இருக்குமா இல்லை 10 வயசு இருக்குமா, முத்திரை குத்தி மடித்து டப்பால போடணும். இது பழைய ஓட்டு. இப்போ ஒன்றும் கிடையாது, மிஷின் இருக்கும், உதயசூரியன் இருக்கும், அதுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும், அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? இதுக்கு அதிகபட்சமாக இந்த அரியலூரில் இருக்கிற மஞ்சில் கை வச்சு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகும்? அமுக்கிறது மட்டும்தான் 2 செகண்ட் ஆகும், நிற்கிறதெல்லாம் யார் தருவா? அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அமுக்கிறது. ஏன்டாப்பா இங்கே வாய கலர் சொல்லுங்க. லைனில் நிற்க ஒரு காலவர் ஆகுமாம்மா? லைனில் நிற்கும். அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சு நீ பட்டன் அமுக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? மொத்தத்தில் 25 நிமிஷமா? 25 நிமிஷம் நீ லைனில் நின்று உதயசூரியனுக்கு நேராக ஒரு பட்டனில் போய் கையை வச்சு கீயான அமுக்கிட்டு வந்தா, என் கட்சிக்காரன் 5 வருஷம் உன் காலுக்கு செருப்பாக உன் வீட்டுக்கு நாயா சுத்துறானே, அதுக்கு ஒரு அமுக்குத்தானோ இது அமுக்குனா நீ வாழுவ, அமுக்காட்டி போனால் நீ செத்து சின்ன பின்னமாக போவ. தேர்தலில் முடிவு பண்ணிக்கோ, வாழ போறியா சாவ போறியா? உன் பசங்கள்லாம் படிக்கணுமா இல்லை மறுபடியும் மாடு மேய்க்கணுமா? உன் பசங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகணுமா இல்லை குலக்கல்வி செய்யணுமா? அதை தான் நரேந்திர இன்னைக்கு டிவியில் பேசினார் பார்த்தீங்களா? அது மறந்துட்டேன் பார்த்தியா எங்கள் மாமாவை சாயந்தரம் பார்த்தீங்களா டிவியில் பேசினார். நவராத்திரி நாளைக்கு பிறக்க போகிறது, हमारा देश के कुसके नहीं के வாயில வசும்பு வச்சு தேய்க்கோ சொல்கிறாரு. நாளையிலிருந்து 5 அடுக்கு இருந்தது 2 அடுக்கு ஆயிடுச்சான். இதனால் ஜனங்க கிட்ட அப்போ இந்த 9 வருஷமாக உன் காதில் என்ன வச்சுருந்தேன், உன் வாயில் என்ன வச்சுருந்தேன், இவ்வளவு வாங்கி நீ தான்டா குவிச்ச. இந்த 9 வருஷமாக இந்த வரியை போட்டு எங்கள் தாலி அறுத்து சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் மூட வச்சவன் தான்டா நீ. மூடி அவெல்லாம் செத்து போயிட்ட உடனே 9 வருஷம் கழிச்சு நவராத்திரி பிறக்கும் நாளில் நாங்கள் வரியை குறைக்கிறோம், நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க. போடாடே, உனக்கு குடும்பம் கொடுத்தோன்னா ஒன்றும் தெரியாதுடா, நீ ஒரு நாடோடி பையன், எல்லாம் இருக்கிற எங்கள் குடும்பம் தான்டா. எங்களை சொல்கிறான்ல குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்.
குடும்பம் புள்ள குட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 2026 தேர்தல் நீ சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழப்போகிறாயா இல்லை செத்து நாசமாக போறியா? இந்த திட்டங்கள் எல்லாம் சிவசங்கர் இந்த அரியலூருக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலேஜ் கட்டப்பட வேண்டுமா? இந்த பஸ் ஸ்டாண்ட் முழுமை பெற வேண்டுமா? போட்ட சாலைகளை பராமரிக்க வேண்டுமா? உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வருவதற்கு உங்கள் தோழனாக தொண்டனாக ஒருவன் இருக்க வேண்டுமா என்று நினைத்தால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இல்லையா? அதான் உண்மை. நான் பிச்சை எடுக்க மாட்டேன். உன் கடமை இதை செய், எங்கள் உரிமை 5 வருஷம் உங்களுக்கு நாங்கள் பாடுபடுவோம், அதை செய்வோம். தலைவர் தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார். இந்த கட்சி ஆரம்பித்து 75 வருஷம் ஆகுது. கட்சியோட 25வது வயசை கொண்டாடணும். தாத்தா கலைஞர் முதலமைச்சர். 50வது வயசை கொண்டாடணும். தாத்தா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டை கொண்டாடணும். எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். நாங்கள் 100வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.